இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மாயரிஷிய அஸ்ட்ரோ சார்பாக அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் சிவகங்கை சீமையிலிருந்து பேசுகிறேன். ஜோதிட பேராசிரியர் ஜெய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன அப்படின்னா, நட்சத்திர சார ஜோதிடம். நட்சத்திரத்தை வைத்து சாரத்தை பிடித்து சகலத்தையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு கிரகம் எந்த சாரத்தில் இருக்கிறது, எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டால் பலனை துல்லிதமாக எடுத்து விடலாம். ஒரு ஜாதகருடைய முழுக்க அனைத்து பொறுப்பையும் லக்னம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது. லக்னம்தான் அதனுக்கு தலைமை பீடம். லக்னம்தான் அந்த ஜாதகருடைய குணம். லக்னம் தான் ஜாதகருடைய திடம், அவருடைய அங்கங்கள், அவருடைய உடல் கூறுபாடு, ஜாதகருடைய சுய சிந்தனை, ஜாதகருடைய அனைத்து விஷயங்களையும் லக்னத்தில் வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள், ரிஷிகள், ஞானிகள். அதை தீர்மானம் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு யாரிடம் இருக்கிறது என்றால், லக்னம் எந்த நட்சத்திரத்திலே விழுந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். நட்சத்திரத்தை வைத்து எப்படி நாம் அதை எடுப்பது. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திலே லக்ன புள்ளி விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய கேரக்டர்ஸ், அஸ்வினி நட்சத்திரம் எந்த கிரகத்தின் காரகத்துவத்தை எந்த கிரகத்துக்கு சொந்தமோ அதனுடைய தன்மையையும் இந்த ஜாதகருக்கு போயிடுது. அஸ்வினி அப்படின்னா ஒரு குதிரை, அஸ்வினி என்றால் ஒரு வேகம், அஸ்வினி என்றால் ஒரு ஆற்றல், ஹார்ஸ் பவர். இந்த ஜாதகருக்கு ஒரு ஹார்ஸ் பவர் இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அஸ்வினி அப்படின்னா ஒரு மருத்துவ குணம். அஸ்வினி என்றால் ஒரு கருகலைப்பு நட்சத்திரம். இவ்வளவு விஷயங்களை நட்சத்திரத்திலே நாம் எடுத்து வைக்கிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து விட்டால் அவருடைய குணநலங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வகுப்பில் நம்ம தெளிவாக 27 நட்சத்திரத்துக்கும் 27 நட்சத்திரமும் 9 கிரகங்களாக பாவித்து 27 நட்சத்திரத்தையும் சொல்லி 9 கிரகங்களையும் பாவித்து எந்த நட்சத்திரம் நன்மையை செய்யும், எந்த நட்சத்திரம் தீமையை செய்யும், எந்த நட்சத்திரம் சமநிலையை படுத்தும் என்பதை நாம் கற்பிக்க இருக்கிறோம். அதனால இந்த சார ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விஷயம், ஒருத்தர் அதாவது காலபுருஷ தத்துவம், ஜெகத் ஜாதகம். உலகத்திலே முதல் ஜாதகம் எது அப்படின்னா, மேசத்தை லக்னமாக வைத்து கடகத்தை ராசியாக வைத்து 12 ராசி கட்டத்தை உருவாக்கி சொன்னதுக்கு பேர் தான் ஜெகத் லக்கணம். இந்த ஜெகத் லட்சணம் இல்லாமல் பலன் சொன்னோம் அப்படின்னா சிறப்படையாது. பிறப்பு லக்னம் என்பது நம்முடைய கிரக நிலை, நம்முடைய விதி, நம்ம விதி கொடுப்பினை. அந்த விதி கொடுப்பினை இந்த ஜெகத் லக்கணத்தோடு கம்பேரிஷன் பண்ணால்தான் ஒரு முழுமையான பலனை நாம் எடுக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெகத் லக்கணத்தை இணைத்து ஜெகத் லக்கணத்தின் அதிபதி செவ்வாயை லக்னாதிபதியாக வைத்து பிறப்பு ஜாதகத்தில் அந்த லக்னாதிபதியாய செவ்வாய் எவ்வாறு இருக்கிறார் அதான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பு. அப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்தோம்னா இந்த கிரகத்துக்கு பல காரகத்துவங்கள் உண்டு. 12 பாவங்களில் கிட்டத்தட்ட ஒரு 30 உறவுகள் இருக்கு. 30 உறவுகள் சொல்கிறோம். அதை விட பலவிதமான நிலைகளையும் வரும்.
அதாவது ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய தனநிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, வேலை என்ன, அவருடைய பூர்வீகம் என்ன, குலதெய்வம் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நாம் எளிய முறையில் எடுத்துடலாம். அப்படிங்கிறத இந்த நட்சத்திர சார ஜோதிடம் என்ற வகுப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அதற்கான ஒரு சிலபஸை உருவாக்கி அந்த சிலபஸை பாடமாக வைத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். மாயரிசி அஸ்ட்ரோ நடத்துது. அந்த வகுப்பு 13/9/2024 மாலை 7 மணிக்கு வகுப்பு தொடங்குது. ஆன்லைனில் தான் நடக்குது. ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் இதற்கு ஒரு கட்டணம் ரூ. 3500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு உங்களால் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே